Taste the Daily. அண்மை செய்தி. தை அமாவாசையையொட்டி ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடினர். விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் கடற்கரை பகுதியில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றாததால் பக்தர்கள் குப்பைகளுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு தர்ப்பணம் கொடுக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பரத்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பரத்குமார், முழு விவரங்கள். வணக்கம் அருண்குமார். இன்று தை அமாவாசையை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி கடலில் புனித நீராடி வருகின்றனர். அதே போன்று தன்னோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திரி தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு ஆத்ம சாந்தியடைய வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று தை அமாவாசையை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் கோவில் நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றாததால் பக்தர்கள் குப்பைகளுக்கு மத்தியில் அமர்ந்து தன்னுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து நேற்று இரவு முதலே பக்தர்கள் ராமேஸ்வரம் வந்த முன்னமே உள்ளனர். அதிகாலையில் அக்னி தீர்த்த கடற்கரையில் பிந்துகளுக்கு பிண்டு எள்ளு வைத்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டு வருகின்றனர். தை அமாவாசையொட்டி ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் ராமேஸ்வரத்தில் அதிகமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதனால் சாமி தரிசனம் செய்வதில் 2 மணி முதல் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் ராமேஸ்வரத்தில் வந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கார் பார்க்கிங்கில் போதிய இடம் இல்லாததால் ராமேஸ்வரம் நுழைவு வாயிலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. வெளியூர் செல்லும் பயணிகள் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். தெருக்களிலும் வாகனம் நிறுத்தியதால் உள்ளூர் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. தை அமாவாசையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் அக்னி தீர்த்தம், சேதுக்கரை, அரிச்சல் முனை, மாரியூர், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட தீர்த்தங்களில் கடல் மற்றும் நீர்நிலைகளில் பக்தர்கள் அதிக அளவு கூடி புனித நீராடி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரத்குமார்.